பிஜிடிஆர்பி எழுதும் மாணவருக்கான பதிவு இது. இந்த பிஜிடிஆர்பி தேர்வு எப்போ நடைபெறும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்த மாதம் 28ஆம் அப்படின்ற தேதி 28/9/2025 சொல்லி அறிவிப்பு வெளியிடறப்போ போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, அதே தேதியில் டிஎன்பிசி குரூப் 2 இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தேதியை மாற்றணும்னு சொல்லி கேட்டதுனால அந்த தேதி 12/10/2025 அப்படின்னு அடுத்த மாதம் 12ஆம் தேதின்னு மாற்றிட்டாங்க. இதுக்கு பிறகு இந்த சிலபஸ்லாம் கொஞ்சம் நியூவாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த தேர்வை ஒரு 3 வாரம் தள்ளி வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அதை பற்றி பார்ப்போம். ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைக்க கோரி மனு தேர்வு வாரியம் பரிசீலிக்க ஹைகோர்ட் உத்தரவு. புதிய பாடத்திட்டம் காரணமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான போட்டித் தேர்வை ஒத்தி வைக்க கோரிய வழக்கில் ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் நாகையநல்லூர் பகுதியை சேர்ந்த ஆர். சுரேஷ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளார். அதில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான தேர்வை வரும் அக்டோபர் 12ஆம் தேதி நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளதாகவும், இந்த தேர்வில் கல்வியியல், உளவியல் மற்றும் பொது அறிவு குறித்து புதிய பாடத்திட்டமும் கூடுதலாக இணைத்து பழைய பாடத்திட்டத்தை மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே புதிய பாடத்திட்டத்திற்கு உரிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும், எனவே போட்டித் தேர்வை 3 வாரத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளதால் அதனை பரிசீலித்து உத்தரவிட வேண்டும் எனவும் சுரேஷ்குமார் தனது மனுவில் வலியுறுத்தினார். இந்த வழக்கு நீதிபதி AT ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது முதுகலை ஆசிரியருக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைப்பது தொடர்பான ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை நீதிபதி முடித்துள்ளார். ஸோ இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ டிஎன்பிசிலாம் குறிப்பிட்ட தேதி அறிவித்தாங்கன்னா அந்த தேதியில் எந்த மாற்றம் இல்லாத அதே தேதியில் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 12ஆம் தேதியே வைப்பாங்களா, இல்லை இந்த கேட்டிருக்கிறதுனால ஒரு 3 வாரம் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்பதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த தேதிக்கு 12ஆம் தேதி தேர்வு என்ற எண்ணத்துலேயே நீங்கள் படிங்க. ஏன்னா 3 வாரம் எக்ஸ்டன் ஆச்சுன்னா இப்போ ரிவைஸ் பண்ணுறது, மீண்டும் ஒரு டைம் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு அந்த டைம் எக்ஸ்டன் ஆகிருக்குன்னு சந்தோஷப்படலாம். பட் திடீர்னு இதே தேதி தான் சொல்லிட்டாங்கன்னா, மாறும்னு எதிர்பார்த்துட்டு மாறலைன்னா உங்களுக்கு அது பிரச்சனையாக போயிடும். அதனால் போட்டித் தேர்வு பிஜிடிஆர்பி படிக்கிற மாணவர்கள் 12/10/2025 தேதிக்கு நீங்கள் தயாராகிட்டுருங்க. ஒருவேளை இதை பரிசீலித்து தேதி எக்ஸ்டன் ஆச்சுன்னா நம்ம சந்தோஷமாக அதை எடுத்துக்கலாம். அதனால் அந்த தேதி வருமா வராதா ஆசிலேஷன் எதுவுமே தேவையில்லை. அதேமாதிரி நிறைய பேர் 28ஆம் தேதி ஃபஸ்ட்டு அறிவிப்பு விடுறப்போ 28/9 கொடுத்துருந்தாங்க. அந்த தேதியான்னு சொல்லி நிறையா ஃபோனில் கேட்டு தொடர்பு கொண்டு கேட்டுட்ருக்கீங்க. 28ன்றது கிடையாது, 12/10/2025 தான் ஏற்கனவே இப்போ கொடுத்துருக்காங்க. மீண்டும் எக்ஸ்டன் ஆகுமா அப்படின்றத நம்ம அந்த தேதிக்குள்ளே சொன்னதான். ஸோ அதனால் இந்த 12/10/2025 தேதிக்கான அந்த தேதியில் அந்த தேர்வு எழுதுறதுக்கு தயாராகிட்டுருங்க. ஒரு வேளை எக்ஸ்டன் ஆச்சுன்னா சந்தோஷமாக அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமி மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்க தலைவர் முனைவர் கல்வியாளர் ஜெயகோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.